ஸோ விஜய் இதெல்லாம் பேசிட்டாரு. இது பேசுனதுனால என்ன நடக்குது அப்படின்னா, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலை, இந்த போராட்டத்தை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் தான் அவர் பேசியிருக்காரு, அவர் அந்த களத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடியது. சென்னைக்கு புதிய விமான நிலையம் வேண்டும் அப்படிங்கிறது பல ஆண்டுகள் கோரிக்கை. இன்றைக்கி அது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் கூட ஏஎன்ஐ செய்தி தொடர்பாளர்கிட்ட பேசியிருக்காரு. ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. முடிஞ்சால் அந்த பேட்டியை எடுத்து பாருங்கள். சென்னை விமான நிலையத்துடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ஏக்கர் தான். டெல்லி, ஹைதராபாத், பெங்களூரு இந்த மாதிரி சென்னைக்கு சமமான நகரங்களாக இருக்கக்கூடிய இந்த விமான நிலையங்களுடைய கெப்பாசிட்டி எடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே 5000 ஏக்கர் நிலத்தம் அவங்களுக்கு இருக்காம. அப்படின்னா எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோடு அவங்க கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்தியாவிலேயே நெரிசல் மிகுந்த ஏர்போர்ட்டுகளில் சென்னை ஏர்போர்ட் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். இன்றைக்கி தேதிக்கு ஒரு வருடத்துக்கு 2.5 கோடி பயணிகள் சென்னை ஏர்போர்ட்டை பயன்படுத்துகிறாங்க. அடுத்த 10 வருஷத்தில் இந்த எண்ணிக்கை 10 கோடியாக இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. அப்போது எவ்வளோ பெரிய ஏர்போர்ட் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுதுங்களா? இப்போது பெங்களூர் ஏர்போர்ட்டை நம்ம பார்த்தோம், எத்தனையோ செய்திகள் பார்த்தோம். பெங்களூரில் ஏற்கனவே ஒரு ஏர்போர்ட் இருக்குது, அது போக இன்னொரு நியூ இன்டர்நேஷ்னல் டெர்மினல் கட்டினாங்க, அதுலேயே வேற ஒரு டெர்மினலும் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணாங்க. இது எல்லா செய்திகளையும் நம்ம பார்த்தோம். ஒரு வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற போது கண்டிப்பாக அதை இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆதரிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் பாஜகவுக்கு எதிரியாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு அந்த வளர்ச்சி திட்டம் தேவைதானே. இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தே கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. நம்மளுக்கு ஆரம்பத்திலேயே திமுக இந்த திட்டத்தை எதிர்க்காமல் இருந்திருந்தாங்க, அதிமுக சுறுசுறுப்பாக வேலை பார்த்துருந்தாங்க அப்படின்னா இந்த திட்டம் இந்நேரம் முடிஞ்சு ஏர்போர்ட்டே திறந்திருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திமுக தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களை தூண்டிவிட்டு இந்த திட்டத்துக்கு எதிராக பேச வைத்து அந்த போராட்டத்தை எல்லாம் இவங்க முன்னின்று நடத்தி அவங்களுக்கு மீடியா கவரேஜ் கொடுத்தது, இது எல்லாம் பண்ணது திமுக. ஆனால் இவங்க ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறமா இப்போ என்ன சொல்கிறாங்க, வளர்ச்சின்னு வரும்போது சில இழப்புகளை சந்தித்து தான் ஆகணும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் இணைந்து தான் நம்ம சமாதானப்படுத்தணும், நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலத்துக்கு நாங்கள் நிறைய இழப்பீடு தரப்போகிறோம், இதெல்லாம் இன்றைக்கி சொல்கிறீங்கல்ல. அன்றைக்கே நீங்கள் அதிமுகவோட கைகோர்த்து நின்று தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், நாங்கள் சென்னை ஏர்போர்ட் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் அதிமுகவுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருக்கலாம்ல. அன்றைக்கி திமுக இதை சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த ஏர்போர்ட் திறந்துருப்பாங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்காது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு, திமுக எடுத்த அதே ரூட்டை இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி எடுக்கிறாங்க, இன்றைக்கி கட்சி ஆரம்பித்த தாவேக எடுக்கிறாரு. அந்த பகுதி மக்களும் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 900 நாட்கள் அப்படின்னா 3 வருஷமாக அங்கே போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் என்ன செஞ்சது, அங்கே கலெக்டர் என்ன பண்ணுறாரு, இல்லை அந்த தொகுதி எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, அந்த தொகுதி அமைச்சர் என்ன பண்ணுறாரு, யாரும் எதுவும் மக்கள்கிட்ட போய் பேசாமல் அவங்கள கன்வின்ஸ் பண்ணாமல் சும்மா ஏர்போர்ட் வரும் வரும் வரும்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி வரும்? இந்த மரத்தில் மாங்காய் பறிக்கிற காரியமா அது? இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல ஏர்போர்ட் வேண்டாம், வேறு இடம் பாருங்கள், இனிமேல் வேற ஒரு இடம் பார்த்து அந்த இடத்த மாநில அரசு ஆய்வு பண்ணி அவங்க மத்திய அரசுக்கிட்ட அனுப்பிச்சு மத்திய அரசு மறுபடியும் அந்த இடத்த ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடம் ஃபீஸிபிளாக இல்லையா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் அதை மறுபடியும் மாநில அரசுக்கிட்ட சொல்லி அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் தான் இடத்த கையகப்படுத்தவே ஆரம்பிப்பாங்க. நிலம் எடுக்கிறதே அப்போ தான் நடக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் யாராவது போராட ஆரம்பித்தாங்கன்னா அதுவும் போச்சு. அப்போ இப்போ எப்போ தான் முடியும்? 2014 இந்தியா முழுவதும் மொத்தமாக 73 ஏர்போர்ட் இருந்தது. இன்றைக்கி 2025 கடந்த 10 வருட மோடி ஆட்சியில் 158 ஏர்போர்ட்டுகளாக உயர்ந்திருக்கு. அப்போ தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி எண்ணிக்கை உயர்ந்திருக்கணுமா வேண்டாமா? அப்போ மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வரும்போது அரசியலை ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாநிலத்துக்கு தேவையான அந்த வளர்ச்சிக்காக அந்த திட்டத்தை ஆதரிக்கிறதுல இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் யாருக்காவது அக்கறை இருக்கா? எல்லாத்துலேயும் அரசியல். இன்றைக்கி விஜய் பேசியிருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சினிமாவில் கிளைமேக்ஸ் சீனில் அவர் எப்படி டயலாக் பேசுவாரோ அதே மாதிரி தான் மக்களை உசுப்பேற்றுற மாதிரியான வசனங்களை தான் அவர் பேசிட்டு போயிருக்காரே தவிர இந்த போராட்டத்துக்கு எந்த விதமான தீர்வையும் அவர் முன்வைக்கலையே.
இங்கே வேண்டான்னு சொல்கிறீங்கல்ல, வேற எங்கே வைக்கணும்னு நீங்கள் உங்களால் சொல்ல முடிஞ்சுதா? எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு தான் இந்த இடத்தையே தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுக்கு மேலே மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போவே நெரிசலான ஏர்போர்ட்டு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு மேலே இந்த ப்ராசஸ் எல்லாம் இன்னும் 2 வருஷம் பண்ணி அதுக்கப்புறம் நிலம் எடுத்து அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டு கட்ட ஆரம்பித்து இதெல்லாம் முடியறதுக்குள்ளே அடுத்த 10 வருஷம் ஆகிடும். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். தமிழகத்தை பின்னோக்கி இழுத்து சென்று கொண்டு இருக்கிறது இந்த திமுக அரசுன்னு சொல்லிட்டு. எதிர்க்கட்சியாக இருக்கிற போது திமுக முன்னெடுத்த இந்த போராட்ட மாடலை தான் இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம், அதிமுக எல்லாரும் எடுக்கிறாங்க. நீ இன்னைக்கு செஞ்ச இல்லை, நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம் பாரு அப்படின்னு. 8 வழிச்சாலை திட்டம் வந்திருந்தது அப்படின்னா, அப்போவே நிலம்லாம் கையகப்படுத்தி கரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த 8 வழிச்சாலை இன்றைக்கி திறந்துருப்பாங்க. ஏன்னா அந்த பாரத் மாலா பரியோஜனா அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டில் தான் இந்த சேலம் சென்னை 8 வழிச்சாலை இருந்தது. அந்த பாரத் மாலா பரியோஜனா ப்ராஜெக்டில் இருந்த 32 ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட 28 ப்ராஜெக்ட் முடிஞ்சு திறந்தாச்சு. அப்போ தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் 1 சென்ட் நிலம் கூட எடுக்கல அதுக்கு. அன்றைக்கி அந்த திட்டத்தை எதிர்த்த திமுக இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இப்போ ரோடு இன்னும் வானத்திலேயே போடுவோம் அப்படின்னு அமைச்சர் கேட்குறாரு. ஏன் இந்த அறிவு எதிர்க்கட்சியாக இருந்தபோது இல்லையா உங்களுக்கு? இந்த கேள்வியெல்லாம் கேட்க தோணுது இல்லைங்களா? நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் என்ன கேட்குறாரு, நீ நிலத்தை எடுத்துடுவியா, என்னோட அனுமதி இல்லாமல் அங்கே ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க முடியாது, நீ அங்கே நிலத்தை எடுத்து ஏர்போர்ட் கட்டிட்டு சோத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. சரி, ஓகே, அதையே நானும் திருப்பி கேட்குறேன். இனிமேல் நீங்கள் காரில் போகிறதையோ இல்லை விமானத்தில் போகிறதையோ நான் விட்டுறேன்னு சொல்லிவிடுங்க. கார் எடுத்துகிட்டு பைபாஸில் போகாதீங்க, இல்லை எங்கேயாவது போகிறதா இருந்ததுன்னா விமானத்தில் போகாதீங்க, நடந்து போங்க, இல்லை மாட்டு வண்டியில் போங்க. அப்படி மாட்டு வண்டியில் போகிறதுக்கு கூட இன்றைக்கி இந்த ரோடை தான் பயன்படுத்தி ஆகணும். சாலை திட்டம் வேண்டாம், விமான நிலையம் வேண்டாம், வளர்ச்சி திட்டங்கள் வேண்டாம் அப்படின்னா வேறு என்ன தான் வேணும்? நாம் தமிழர் கட்சியாகட்டும், தமிழக வெற்றிக் கழகமாகட்டும், இந்த கட்சிகளுடைய அரசியல் அந்த பாதை மிக மிக ஆபத்தானது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது. விஜய் சொல்லலாம், நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த போராடிட்டு இருக்கிற மக்களை மீண்டும் தூண்டி விட்டுட்டு தான் போயிருக்காரே தவிர அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கோ இதில் மாற்று ஏற்பாடுகள் செய்கிறதுக்கோ எந்த விதமான இதுவும் கிடையாது. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது திமுக அதை எதிர்த்தாங்க, அந்த ஆட்சியில் திட்டம் வரல. இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. இன்னும் 1 வருஷத்தில் தேர்தல் வருது. இந்த 1 வருஷத்துலேயும் எதுவும் நடக்க போகிறது இல்லை. இப்போவும் இந்த திட்டம் வரல. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஓடி போச்சு. அடுத்து ஒருவேளை வேறு யாராவது ஆட்சிக்கு வந்தாலும் இந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து மறுபடியும் இந்த திட்டத்தை எதிர்க்க தான் போகிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு நல்ல பேர் கிடச்சிடக்கூடாது. இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே வரலைனாலும் பரவாயில்ல, பாஜகவுக்கு இங்கே நல்ல பேர் கிடச்சிடக்கூடாது, மோடிக்கு இங்கே நல்ல பேர் கிடச்சிடக்கூடாது. ஏன்னா அவர் நாங்கள் தான் திறந்து வச்சோம் அப்படின்னு எதையுமே சொல்லக்கூடாது. அதுதான் இவங்களுக்கு தேவையாக இருக்குது. இந்த சுயநல அரசியலை மக்கள் எப்போ புரிஞ்சுக்குவாங்களோ அப்போ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் விடிவு காலம் கிடைக்கும். அப்படி ஒன்று நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.